ஆளும் கட்சிகள் சட்டத்தையும் அது மட்டும் இல்லாமல் நிறைய விதிமுறைகளும் அவங்க கையில் எடுத்துக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விகள் இருக்கு. உயிர் உங்களுக்கு எந்த கேள்வியும் முறைதர இல்லாம கேட்பார் இல்லாம இப்படி போகுதுன்னா இங்க காட்டு தர்பார் ஆட்சி நடக்குது அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். சிறைக்குள்ள போயிட்டாலே ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்கு. இன்னிலிருந்து அவரோட உடல்நிலை மனநிலை எல்லாத்துக்கும் சிறைத்துறை பொறுப்பு. காவல்துறை ஒரு சால்பா செயல்படுது. அது அரசாங்கத்துக்கு வேண்டப்பட்டவர்களை தடவி கொடுக்கும் போக்குலையும் அவர்களை ஊக்குவிக்கும் போக்குலையும் அரசை யாரை விமர்சிக்கிறாங்களோ அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கும் போக்கையும் நம்ம பார்க்கணும். பாஜகவை போல பத்திரிகையாளர் வாயே திறக்கக்கூடாது. ஒருத்தன் வாய் திறந்தானா நம்ம கட்சிக்கு ஆதரவாக தான் பேசணும், நம்ம அரசுக்கு ஆதரவாக தான் பேசணும், அரசோட எந்த குறையும் பேசக்கூடாதுன்னு எப்படி பாஜக சொல்றதோ ஒரு மினி ஜெராக்ஸ் வடிவத்தில் திமுக அரசு செயல்படுது. நீங்கள் வீட்டில் போய் தேட வேண்டிய தேவை என்னென்ன போய் கைப்பற்றுவீங்க? அவரோட டிசி 10வது ஆகணும், 12வது அவரோட மார்க் ஷீட்டு, இன்னொன்று அவரோட சொத்து ஆகணும். அவதூறாக காட்சியை வெளியிட்டதுக்கும் அவரோட சொத்து பத்திரத்துக்கு என்ன சம்பந்தம்? இன்று செய்யப்பட்டது ஏன் போன மாதம் செய்யப்படல, தேர்தலுக்கு முந்தின மாதம் செய்யப்படல? இவ்வளோ பெரிய வீரர்களாக இருந்தால் இதே போன்ற எத்தனையோ காணொலி வந்தது, ஏன் நீங்கள் அப்போல்லாம் கைது பண்ணலை? தேர்தலில் பாதிக்கும்ல. அப்போ உங்களுக்கு கள்ள புத்தியா இல்லையா, திருட்டு புத்தியா இல்லையா? பெண் காவலர்கள் அவரை தாக்கியிருக்காங்க, அது நீதிமன்றத்தில் அவர் சொல்லியிருக்காரு. அப்போ இந்த புகாரை கவுண்டர் பண்ணுறதுக்காக, பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இன்னொரு புகாரை அவங்க கொடுக்கணும். புகாரை உடனே இப்படி வழக்கு பதிவு முடியுது. சட்டையில் இப்போ மேலே பெயர் பலகை அணிஞ்சிருக்காங்களா இல்லையான்னு பாரு. பெயர் பலகை போட்டிருக்காங்களா, பெயர் அடையாளம் இருக்குல்ல, நீங்கள் மறைக்க வேண்டிய தேவை. அப்போது திட்டமிட்டே இது போகணும். பெண்களை பற்றி நீ பேசுனியா, உன்னை பெண்களை விட்டு அடி போனாங்க. ஒரு சாதாரண சவுக்கு சங்கரை பார்த்து நீங்கள் இப்படி அப்படியே தொடர் நடுக்கிறீங்கன்னு தான் அர்த்தம். ஏன் பேர் வைக்க வேண்டியதானே? குளோப் 360 நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த வழக்கறிஞர் திரு ஸ்ரீதர் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கு. வெகு நாள் ஆச்சு நம்ம ரெண்டு பேரும் பேசி. ஆமாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லாஸ்ட்டாக பேசுகிறப்போ தேர்தல் ரிலேட்டடான விஷயங்கள், தமிழகத்தை இதெல்லாம் தேவை அப்படிங்கிற விஷயத்த பேசியிருந்தோம். இப்போ நம்ம எந்த சூழலுக்கு தள்ளப்பட்டுட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக அதிமுக அப்படிங்கிற இரண்டு கட்சிகளை கடந்த 10 ஆண்டுகளை நம்ம எடுத்து பார்ப்போம். இப்போ திமுக ஒரு 3 வருட ஆட்சி இருக்குது, அதிமுக ஒரு 10 வருஷம் எடுத்துகிட்டு போயிடுச்சு. இப்போ இவரோட ஆட்சியை ஒரு 10 வருஷம் மொத்தமாக சேர்த்து திரும்பி பார்க்கும்போது எந்த விஷயம் நடந்தாலும் வழக்குகள் போடாத அதிமுக கட்சி ஒரு பக்கம் இருக்குது. அதற்கு ஒரு உதாரணமாக பொள்ளாச்சியோட பாலியல் வழக்கு எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு எடுத்துக்கலாம். அதற்கப்புறமா திமுக அதற்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. அதாவது ஒரு வழக்குக்கு 2 வழக்கு எக்ஸ்ட்ரா போடுறதுங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்குது. அதுக்கு கரண்ட்டில் ப்ராசஸில் இருக்கிறது பார்த்திங்கன்னா சவுக்கு சங்கரை ஒரு உதாரணத்துக்கு சொல்லலாம். இப்படியா ஆளும் கட்சிகள் சட்டத்தையும் அது மட்டும் இல்லாமல் நிறைய விதிமுறைகளும் அவங்க கையில் எடுத்துக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விகள் இருக்குது சார். நீங்கள் ஒப்பீட்டு அளவில் பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டடியல் டெத்தோ அல்லது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையோ இதெல்லாம் ஒப்பீட்டு அளவில் பார்க்கும்போது அதிமுக ஆட்சியில் குறைவு. பொதுவில் நான் குறைவுன்னு சொல்ல, இப்போ இருக்கிற இந்த 3 ஆண்டு திமுக அரசோட ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா போன முறை போன ரெஜிம் இந்த அதிமுக அந்த முதல் 3 ஆண்டு எடுத்து பார்த்தீங்கன்னா ஒப்பீட்டு அளவில் மிக குறைவு. அதே போல் கஸ்டோடியல் டெத் அவங்க குறைவாக இருந்த போது கூட காவல்துறை காவல் நிலைய மரணங்கள் குறைவாக இருந்த போது கூட அதில் வழக்குகள் போடப்பட்டன. ஆனால் திமுக அரசில் 12 நாளைக்குள்ளே உங்களுக்கு 4 காவல் நிலைய மரணங்கள் இருக்குது. சிறை மரணங்கள் ஒரு விதமாக பார்க்கலாம், காவல் நிலைய மரணங்களை ஒரு விதமாக பார்க்கணும். காவல் நிலைய மரணங்கள் எப்போதுமே கூடுதல் கவனம் செலுத்தப்பட வேண்டியவங்க. ஏன்னா சிறைக்குள்ளே போயிட்டாலே ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்குது. இன்னைக்கு தேதிக்கு உள்ளே போயிருக்காங்க, அப்போ இன்னிலேருந்து அவரோட உடல்நிலை மனநிலை எல்லாத்துக்கும் சிறைத்துறை பொறுப்பு. அங்கே கண்காணிக்க அதுக்கான வார்டன் இருக்கிறாங்க, பொறுப்பாளர்கள் இருக்கிறாங்க, அங்கே மருத்துவர்களே இருக்கிறாங்க உள்ள. அது ஒரு ஒட்டுமை இன்க்ளூசிவாக இருக்கிற எல்லா அமைப்பும் கொண்ட ஒரு இடம் தான் சிறைச்சாலை. அப்போ சிறைச்சாலை மரணங்களை கூட நம்ம வேறு விதமாக பார்க்கலாம். ஆனால் அந்த காவல்நிலை மரணங்கள் மிக ஆபத்தானவை. ஏன்னா யாரை கைது பண்ணுறோம், எதுக்கு கைது பண்ணுறோம், எவ்வளோ நாள் வச்சிருக்க போகிறாங்கன்ற எந்த விவரமே சொல்லாமல் வைத்து கொள்ளக்கூடிய எல்லா வாய்ப்பும் இருக்குது. அப்போது இன்னார் தான் கைது செய்யப்பட்டாங்க, ஆனால் இன்னும் நீதிமன்றத்துக்கு கூட்டு போகலன்னு உறவினர்கள் கேட்கும்பொழுது விசாரிக்கும்பொழுது அவங்க விசாரணையில் செத்துட்டாங்கன்னு தெரிய வருது. காவல்துறையை எங்கேயுமே தானாக முன் இல்லை நாங்கள் இன்னார விசாரணை கூட்டு வந்தோம், விசாரணை கூட்டு வரும்போது விசாரிக்கும் போது இறந்துட்டார், அப்போ தான் அவருக்கு நெஞ்சு வட்டி ஏற்படும், இழிச்சுவான் எவனா கட்சினா பாத்ரூமில் வழிக்கு விழுவான். எப்பயுமே அது காவல் நிலையத்தில் மட்டும் விழுவான், சிறைச்சாலையில் விழமாட்டான், நீதிமன்றத்தில் விழமாட்டான். எப்போ காவல் நிலையம் போனாலும் அவன் வழிக்கு விழுவான், கை உடையும், எங்கன்னா தாண்டி போவான், கால் உடையும். இது நம்ம பார்க்குறோம். ஆனாலும்
ஒரு உயிர் போகிறது இருக்குல்ல, அதுதானே ஒரு உலகத்தோட உச்சகட்ட விலை மதிப்பில்லாத பொருள் எதுனா உயிர். மற்ற எந்த விஷயத்தையும் விட விலை மதிப்பில்லாத பொருள், அந்த விலை உயர்ந்த பொருள் அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா அது உயிர். அப்படிப்பட்ட உயிர் வந்து உங்களுக்கு எந்த கேள்வியும் முறைதர இல்லாமல் கேட்பார் இல்லாமல் இப்படி போகுதுன்னா இங்கே காட்டு தர்பார் ஆட்சி நடக்குது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். காவல்துறை அப்படி இயங்குமா? அப்படி தான் இயங்குதுன்னா அப்படி தான் இயங்குது. பல நேரங்கள் அப்படி தான் இயங்குது. அப்போ அதை அந்த அந்த குதிரைக்கு கடிவாளம் போட வேண்டியது யாருன்னா அரசு தான். அரசுனா அந்த துறை சார்ந்த அமைச்சர் நம்ம முதல்வர் கையில் இருக்குது. அவர் என்ன இது வரைக்கும் ஒரு அறிக்கை விட்டுருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அறிக்கையும் இல்லை. காவல் நிலைய மரணங்களுக்கு எந்த அறிக்கையும் இல்லை. நான் இப்படி அச்சப்படுறேன், இவங்கெல்லாம் போய் கேட்டு எங்கள் ஆளை காணும், எங்கள் அண்ணனை காணும், என் தம்பியை காணும், என் கணவனை காணும் தேடும்போது தான் இந்த 12 நாள் 4 காவல் நிலைய மரணங்கள் தெரிய வருது. இப்படி கேட்பார் இல்லை அப்படியே போனவங்க. ஏன்னா சில பிள்ளைங்களை தேடவே மாட்டாங்க வீட்டில். ஏன்னா அவன் எப்பயுமே வெளியே சுற்றுறவனா இருப்பான், இல்லை குற்றச்செயலில் ஈடுபட்டு மாதக்கணக்காக சிறையில் இருக்கிறவனா இருப்பான். அப்படிப்பட்ட ஆளுங்களை எவ்வளோ பேர் காவல்நிலை விசாரணைன்ற பேரில் கொல்லப்பட்டார்களா, தாக்கப்பட்டார்களா, இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்றதெல்லாம் நினைக்கும் பார்க்கும்போது கணக்கு அக்கௌண்டபிலிட்டி வராத இடத்துல எவ்வளவோ நடந்திருக்கிற வாய்ப்பு இருக்குது. அப்படின்றத நம்ம காவல்துறை போக்கு வைத்து நம்ம பார்க்கணும். அப்போ இதை வந்து மிக முக்கியமாக அரசு கவனம் செலுத்தணும்னு தான் நான் பார்க்குறேன். ஆனால் என்ன இந்த பேட்டர்ன் டிசைன் இருக்குல்ல, இந்த டிசைனை பார்க்கும்போது அரசு அப்படி செய்யவே செய்யாது. இந்த மோடஸ் ஆப்ரண்டின்வாங்க, செயல்படுத்தும் முறை இருக்குல்ல, பாஜக அரசு போலவே இருக்குது. கௌரி லங்கேஷ்கருக்கு என்ன நடந்ததோ அதே போல தான் எல்லாருக்கும் நடக்குதோன்ற எனக்கு ஐய உணர்வு இருக்குது. ஒன்றும் வேண்டாம், ஃபெலிக்ஸ் கைது செய்யப்பட்டார். ஃபெலிக்ஸ் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு என்ன? அவர் ஒரு பதிவை வெளியிடுறாரு. அவர் ஒருத்தர் நேர்காணல், சவுக்கு சங்கர் நேர்காணல் செய்கிறாரு. நேர்காணல் செய்யும்போது அவர் பெண் காவலர்களுக்கு எதிரான சில கருத்துக்களை வெளியிடுறாரு. அந்த கண்டென்ட்டை, அந்த தகவல்களை தணிக்கை செய்யாமல் அப்படியே வெளியிட்டுட்டார். அவர் மேலே இருக்கிறது வெளியிட்ட குற்றச்சாட்டு மட்டும்தான். அப்படி வெளியிடுகிற ஊடகங்களே இல்லையா? அந்த ஊடகங்கள் மேலே எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன அப்படின்னு நம்ம கேட்கலாம். திமுக சார்புடைய ஊடகங்களே அவதூறான வார்த்தைகள், அசிங்கமான வார்த்தைகள், அந்த சம்மந்தப்பட்ட நபரோட தாயையும் மனைவி இழிப்படுத்துகிற வார்த்தைகள், சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, குடியாத்தம் குமரன் போன்ற மிக இழிவானவனுங்க பேசுகிற பேச்சுக்கள் கொண்ட காணொலிகள் இருக்குது. அதெல்லாம் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது? அப்போ அப்படி பார்க்கும்போது அரசு ஒரு சார்பாக செயல்படுது, அல்லது காவல்துறை ஒரு சார்பாக செயல்படுது. அது அரசாங்கத்துக்கு வேண்டப்பட்டவர்களை தடவி கொடுக்கும் போக்குலையும் அவர்களை ஊக்குவிக்கும் போக்குலையும் அரசை யாரை விமர்சிக்கிறாங்களோ அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கும் போக்கையும் நம்ம பார்க்குறோம். இப்போ இதில் கூட நான் வழக்கு பதிவு செய்ததை கூட நம்ம ஒத்துக்கலாம், சரி பதிவு செய்தாங்க. ஆனால் கைது செய்ய வேண்டிய தேவை எங்கே இருக்குது? ஒன்று, ஏன்னா 7 ஆண்டுகளுக்கு கீழே தண்டனை உள்ள எந்த குற்றங்களுக்கும் கைது ஒன்றும் கட்டாயம் கிடையாது. ஒரு காவல்துறையிலேருந்து ஒரு சம்மன் அனுப்பிச்சு கூப்பிட்டு விசாரிக்கலாம். இப்போ கைதே தேவையற்றது. அந்த கைதை என்னமோ பெரிய இமாலயத்திடம் கொள்ளக்காரன் மாதிரி போய் டெல்லியிலே போய் கைது பண்ணுறாங்க. நான் கேட்குறேன், இந்த 4 பேர் 12 பேர் 12 நாளில் 4 பேர் சேர்த்தால அந்த சம்மந்தப்பட்ட காவலர்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? அவங்க இப்படி தான் கைது பண்ணிங்களா? இப்படி பறந்து போய் கைது பண்ணிங்களா? இருக்கிற இடம் தேடி போய் கைது பண்ணிங்களா? ஏன் நீங்கள் நாள்தோறும் எத்தனை குற்றச்சம்பவம், 100கணக்கான குற்றச்சம்பவம் நடந்துட்டுருக்கு, அதற்கெல்லாம் தனிப்படை அமைச்சு தான் கைது பண்ணிங்களா? தனிப்படை அமைத்து கைது செய்ய வேண்டிய அளவிற்கு அவர் பெரிய குற்றமா? அவர் வீடு இங்கே இருக்குது, அவர் மனைவி இங்கே இருக்குது, அவர் பிள்ளைகள் இங்கே இருக்கிறாங்க, அவருடைய அலுவலகம் இருக்குது இங்கே இருக்குது. அவருக்கு ஒன்றும் ஜாஃபர் மாதிரி கிடையாது, இவருக்கு வேறு தொழில் கிடையாது. ஒரே தொழில் பத்திரிகையாளர் தான். 2010 அவர் பத்திரிகையாளர்ன்ற அந்த அட்டை வச்சுருக்கான்னு சொல்கிறார். அப்போது இந்த மாதிரி நிலைமையில் கைதே தேவையில்லை, அது அங்கே போய் அது காட்டுதுன்னா அது என்ன நான் பார்க்குறேன்னா, பாஜகவை போல பத்திரிகையாளர் வாயே திறக்கக்கூடாது. ஒருத்தன் வாய் திறந்தானா நம்ம கட்சிக்கு ஆதரவாக தான் பேசணும், நம்ம அரசுக்கு ஆதரவாக தான் பேசணும், அரசோட எந்த குறையும் பேசக்கூடாதுன்னு எப்படி பாஜக சொல்லுதோ அதோட சிறுநகல் ஒரு மினி ஜெராக்ஸ் வடிவத்தில் இங்கே ஸ்டேட்டுக்குள்ளே மாநில அரசான திமுக அரசு செயல்படுது அப்படின்னு நான் பார்க்குறேன். கைதே ஒரு அவலம் அப்படின்னு நான் பார்க்குறேன். அந்த கைது அங்கே போய் பார்த்தது அவலம்னு பார்க்குறேன். அதை விட சர்ச்சு தேடுதல் நடந்ததில்ல, அது மிக கொடூரமானதுன்னு நான் பார்க்குறேன். நீங்கள் தேடி என்ன எடுக்க போகிறீங்க? எந்த ஒரு வழக்குலையும் தேடுதல்ன்ற கேள்வி எங்கே வருதுன்னா, ஒருத்தர் கொலை செஞ்சுட்டாரு, இல்லை ஒருத்தர் கொள்ளையடிச்சிட்டாரு, கொள்ளையடித்த பொருளை ஒரு இடத்துல வச்சுருக்கிறாரு, இல்லை கொலை செய்த ஆயுதம் மறைக்கப்பட்டிருக்கு, இந்த இடத்துல இருக்குன்னு சந்தேகமாக இருக்கா, நான் தேட முடியாத இடமா இருக்குது அப்படின்ற நேரத்தில் காவல்துறையே பண்ணலாம். 165 சிஆர்பிசிங்கிற காவல்துறை நேரடியாக எந்த வாரண்ட்டுமே இல்லாமல் கூட பண்ணலாம். இந்த வழக்கில் அப்படி எதுனா இருக்கா? இல்லை ஒரு ஆவணம், இப்போ ஒரு ஆவணம் தொடர்பானது ஃபோர்ஜரி டாக்குமெண்ட், கவுண்டர் ஃபீட்டட் ஸ்டாம்ப் பேப்பர்ஸ், இப்போ முத்திரைத்தாள் மோசடி வழக்கெல்லாம் பார்த்தாங்க, அதெல்லாம் முத்திரைத்தாளே தயார் பண்ணிட்டாங்க. அப்போ அந்த மாதிரி வழக்குகள் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு முத்திரைத்தாள் தயார் பண்ணிட்டாங்க, போலி முத்திரைத்தாள் தயார் பண்ணிட்டாங்க, முத்திரைத்தாளை கைது பண்ணிட்டீங்க, கைப்பற்றிட்டீங்க, அது நீதிமன்றத்துக்கு போதுமானா போதாது. ஏன்னா
முத்திரைத்தாளை நீங்கள் கைப்பற்றினீங்கன்னா கோர்ட்டில் என்ன நிரூபிக்கலாம்னா, இப்படி ஒரு போலி முத்திரைத்தாள் இருக்கிறது, இதை வச்சிருந்தாருன்னு பண்ணலாம். அதை அந்த குற்றச்சாட்டு நபர் நான் வாங்கினேன்னு சொல்லலாம். ஆனால் அவர் தான் தயாரித்தாரன்னு நீங்கள் நிரூபிக்க முடியாது. இப்போ தயாரிச்சாருன்னா என்ன பண்ணணும்னா, இந்த தயாரிப்புக்கான இடம், கருவியெல்லாம் கண்டுபிடிக்கணும். அரசு முத்திரை ஒருத்தர் தயாரிக்கிறார், அதுக்கான டை, அதை போய் கண்டுபிடிக்கணும். அதுக்கு தான் இந்த சர்ச்சே உண்டு எப்பவுமே. அப்போ அது மாதிரி நேரத்தில் நீதிமன்றத்தில் கேட்கலாம். இன்னும் ஃபோர்ஜரி டாக்குமெண்ட் இதெல்லாம்னா செக்ஷன் 91, 92 சிஆர்பிசி கீழே சம்மந்தப்பட்டவங்க சம்மனே கொடுக்கலாம். இந்தந்த ஆவணங்கள் எங்களுக்கு தேவைங்க, நீங்கள் கால் ஃபார் பண்ணலாம் டாக்குமெண்ட்ஸு. அப்படி கொடுக்கலன்னா தான் சர்ச்சுக்கு போனோம். இந்த வழக்கில் அப்படி எங்கே தேவைப்பட்டது? அவர் அவதூறாக பேசினார், வெளியிட்டார், யூடியூப்பில் பொது வெளியில் இருக்குது, டவுன்லோட் பண்ணால் அதுவே ஆவணம். இன்னும் அது அவர் மறுக்க கூட இல்லையே, பொது வெளியில் எல்லாம் அது ஆமான்னு தான் சொல்லப்படுது. ஆனால் அது கண்டென்ட்டு வந்து அவதூறான கண்டென்ட் இல்லைன்னு ஒரு பேச்சு இருக்குது. இல்லை அதை வெளியிட்டதுக்கு நான் பொறுப்பு இல்லை, நெறியாளுகை பண்ணுறவங்களுக்கு எந்த பொறுப்பும் இல்லை. இது ரெண்டு தான் அதில் பேசப்படுறது. இந்த குற்றம் கோர்ட்டில் இது வந்து டெஃபினேஷன் படி இது நிரூபிக்க வேண்டியது. அந்த கோட்பாட்டின்படி அந்த வரையறைக்குள்ளே இந்த குற்றம் வருதா இல்லையான்றது நீங்கள் வீட்டில் போய் தேட வேண்டிய தேவை என்ன இருக்குது? என்னென்ன போய் கைப்பற்றுவீங்க? அவரோட டிசி 10வது ஆகணும், 12வது அவரோட மார்க் ஷீட்டு, இன்னொன்று அவரோட சொத்து ஆகணும். நான் சின்ன கேள்வி கேட்குறேன், அவதூறாக இந்த செய்தியை, இந்த காணொலியை, இந்த காட்சியை வெளியிட்டதுக்கும் அவரோட சொத்து பத்திரத்துக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? இவங்க நான் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரியா, ஈடியா? அப்படின்னா அது கைப்பற்றல அர்த்தம் இருக்குது. அது கூட இந்த வழக்கில் கைப்பற்ற முடியாது, தனிப்பட்ட முறையில் தான் கைப்பற்றலாம். இல்லை, இன்கம் டேக்ஸ் இவ்வளோ சொத்து வாங்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் இது கணக்கு காட்டல, வருமானம் உங்களுக்கு வந்து நீங்கள் வரி கட்டலை, வரி ஏய்ப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கைப்பற்றலாம். அவங்களே சம்மன் பண்ணி தான் பண்ணுவாங்க. எப்போ சர்ப்ரைஸ் சர்ச் எப்போ மறைக்க போகிறாங்க அப்படின்ற சந்தேகம் வரும்போது தான் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்பொழுது இந்த வழக்கில் வீடு பூந்து அப்போ என்ன அதோட தகவல், அது சொல்லக்கூடிய செய்தி, இந்த அரசு சொல்லக்கூடிய செய்தி, திமுகவின் பாசிச அரசு சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, நீ பத்திரிகையாளனா இருந்தேன்னா எனக்கு ஜால்ரா போடணும், எனக்கு கூஜா தூக்கணும், சொம்படிக்கணும். நீ தவறி நீ என்னை பற்றி எதனா பேசுனேன்னா, பேசுனா கூட சரி, பேசுனதை நீ வெளியிட்டினா கூட உன் வீட்டு உள்ள வரைக்கும், உன் பெட்ரூம் வரைக்கும் நாங்கள் வருவோம் அப்படின்றது தான் அது சொல்லுகிற செய்தி. அப்போ இதுக்கு பிறகு என்ன பண்ணுவாங்க, ஊடகத்தவர்கள்லாம் அச்சப்படுவாங்கன்றது அவங்களோட எதிர்பார்ப்பு. அது நம்ம வரும் நாட்களில் நம்ம அதை எப்படி நடக்க போகுதுன்னு பார்ப்போம். நான் இது இன்னொன்று பார்க்குறேன், இது ஏன் இன்று செய்யப்பட்டது, ஏன் போன மாதம் செய்யப்படல, தேர்தலுக்கு முந்தின மாதம் செய்யப்படல? இவ்வளோ பெரிய வீரர்களாக இருந்தால் இதே போன்ற எத்தனையோ காணொலி வந்தது, ஏன் நீங்கள் அப்போல்லாம் கைது பண்ணலை? தேர்தலில் பாதிக்கும்ல. அப்போ தேர்தலை பாதிக்கும்னா அது உங்களுக்கு மக்கள் விரோத செயல், மக்கள் அதை ஆமோதிக்க மாட்டாங்க, இதோட பாதிப்பு இருக்கும், இதோட இம்பேக்ட் ஆன் தி ஓட்டிங் இருக்கும், நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சுதானே, அது தாக்கத்தை ஏற்படுத்தும் தெரிஞ்சுதான் நீங்கள் கைது பண்ணல. அப்போ உங்களுக்கு கள்ள புத்தியா இல்லையா, திருட்டு புத்தியா இல்லையா? இல்லைன்னா நீங்கள் இப்போ கைது பண்ணுங்க, அப்பயே பண்ணுங்க. வேறு வழக்கு, இது ஒன்று தான் வழக்கு இல்லை. அதோட இன்னொன்று, இந்த வழக்கோட சவுக்கு சங்கர் மேலே கூட இந்த வழக்கோட நின்று தான் நீங்கள் பார்த்தீங்களா? இல்லை, தொடர்ச்சியாக 7 வழக்கு. நான் இப்போ அவர் 4ஆம் தேதி சிறைக்கு போயிட்டார், கைது செய்ய உள்ள போயிட்டார். அதற்கு பிறகு அவர் எந்த குற்றமும் பண்ண வாய்ப்பு இல்லை. அவ்வளோதானே புரிதல். அப்போ மீதி 6 வழக்கு இருக்குல்ல, இந்த 6 வழக்குக்கு எதுலேருந்து வந்தது? இது இல்லாமல் நேற்று புதுசாக ஒரு வழக்கு போட்டிருக்காங்களேன்னு, அந்த வேனில் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா அது கூட வந்த பெண் காவலர்கள்ட்ட ஃபோன் நம்பர், அட்ரஸ்லாம் கேட்டாருன்னு புதுசாக ஒரு வழக்கு போட்டிருக்காங்க. நான் அதில் என்ன விஷயம் விசாரிச்சதுல, பெண் காவலர்கள் அவரை தாக்கியிருக்காங்க. சரி, அவர் தாக்கினதுனால அதை நீதிமன்றத்தில் அவர் சொல்லியிருக்காரு. நீதிமன்றத்தில் சொல்லதுனால நீதிமன்றம் அதை விசாரிக்கிறதுக்கான ஏற்பாடு ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க என்ன, இது மேலே நடவடிக்கை வரும், தொடர் நடவடிக்கை வரும். அப்போ இந்த புகாரை கவுண்டர் பண்ணுறதுக்காக, பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இன்னொரு புகாரை அவங்க கொடுக்கணும். புகாரை உடனே இப்படி வழக்கு பதிய முடியுது, நான் போட்டால் சரியில்லை, அது நான் புகார் கொடுத்தா அது எஃப்ஐஆராக மாற மாட்டேது. ஆனால் காவல்துறை நினச்சா அது எப்படி புகாராக மாறுது? அது ஒரு தனிப்பட்ட அமைப்பு விசாரிக்கிறது தானே சரியாக இருக்கும். அப்படி அதில் செய்யப்பட்டதா? இப்போ நான் கேட்குறேன், என்ன ஒருத்தர் அடிச்சுட்டாரு, அரசை சேர்ந்தவர், அரசு அதிகாரி, அரசு பொறுப்பில் அரசு பணி செய்கிறவர், அவர் பேர் என்ன, அவரோட முகவரி என்ன, அவரோட செல்ஃபோன் என்னன்னு நான் கேட்டால் தானே புகார் கொடுக்க முடியும். அதில் என்ன தவறு இருக்குது? சரி, நான் வேற என்ன காரணத்துக்காக கேட்டார்? சரி, நான் ஒரு அரசு அதிகாரி நானே இருக்கேங்க, நான் ஒரு பொது வழியில் நடந்து போகிறேன், ஒரு காவலர் நிறுத்துறாரு, உங்கள் பேர் என்ன, உங்களோட செல்ஃபோன் என்ன, நீங்கள் எந்த காவல் நிலையத்தில் வேலை செய்யணும்னு கேட்க உரிமை உண்டா இல்லையா? இருக்குது. அவர் அந்த இடத்துல ஒரு அவதூறாக பேசியிருக்காங்க. நீங்கள் நல்லா அந்த காணொலி எடுத்து பாருங்கள். ஒரே ஒரு பெண் காவலருக்குனா நேம் பிளேட் இருக்கா பாருங்கள். யாருக்கும் நேம் பிளேட் ஏன் இல்லை? அப்போ திருட்டு புத்தி. நான் என்ன கேட்குறேன், ஒரு சாதாரண சவுக்கு சங்கரை பார்த்து நீங்கள் இப்படி அப்படியே தொடர் நடுக்கிறீங்கன்னு தான் அர்த்தம். ஏன் பேரை வைக்க வேண்டியதானே? அப்படி தானே இருக்க முடியும். இது நீங்கள் இதே மாதிரி பேரலாக இருக்கிறது பாருங்கள். இதே மாதிரி நிலைமொழிகளில் போகிற காவலர்கள் சட்டையில் இப்போ மேலே பெயர் பலகை அணிஞ்சிருக்காங்களா இல்லையான்னு பாருங்கள். பெயர் பலகை போட்டிருக்காங்களா, பெயர் அடையாளம் இருக்குல்ல, நீங்கள் மறைக்க வேண்டிய தேவை. அப்போது திட்டமிட்டே இது போகணும். பெண்களை பற்றி நீ பேசுனியா, உன்னை பெண்களை விட்டு அடி போனாங்க, அவமானப்படுத்துவோம், அசிங்கப்படுத்துவோம்,
அப்படின்ற ஒரு குரூர மனப்பான்மையோட அந்த காவல்துறை அப்படி தான் நான் பார்க்குறேன். அந்த காவல் அதிகாரியோ இல்லை அரசு மேலேருந்து உத்தரவு வந்து நினைக்கிறேன். அது ஒரு சீப்பான புத்தியாக பார்க்குறேன். நீங்கள் அப்படியே அவ்வளோ பெரிய வீரம் தானே, பேரை போட்டு கொடுங்க, பேரை போட்டு அனுப்புங்க, அவர் ஞாபகம் வச்சுக்கிட்டோம், அவர் நடவடிக்கை எடுக்கட்டும், எதிர்கொள்ளுங்க. அப்போ நீங்கள் எவ்வளோ பெரிய கோழைகள், இழிவானவர்கள், பயந்தாங்கொள்ளிகள், தொடை நடுங்கிகள் இதில் தெரியுது. அப்படி தான் நான் பார்க்குறேன். அதை நீங்கள் ஏங்க குற்றம் செய்தார், குற்றம் செய்ததுக்கு நீங்கள் முதல் தகவல் அறிக்கை போட்டீங்க, கைது பண்ணிட்டீங்க, தண்டனை தானே கொடுக்கணும். அவர் கையை உடைக்க நீங்கள் யாருங்க? அப்படி நான் கேட்குறேன், இந்த காவல்துறையில் இருக்கிற வாங்குற லஞ்சத்துக்கெல்லாம் எவன் கையை உடைக்கிறது? எவன் சொத்தை எவன் அபகரிக்கிறதுக்கு துணை போகிறான்? அவங்க காலெல்லாம் எவன் உடைக்கிறது? ஒருத்தன் அநியாயமாக ஒருத்தன் புகார் கொடுக்க வந்தானா அவனே உட்கார வச்சு பொய் வழக்கு போடுறீங்களா? உங்கள் கைகளை யார் உடைக்கிறது? மனசு நீங்களும் குடும்பம் கொடுத்து புள்ள குட்டியோட தானே இருக்கிறீங்க. உங்களுக்கு மட்டும் வந்தால் வழியாக தெரியுதா? எத்தனை சொத்து அபகரிப்புக்கு காவல்துறை துணை போகுது எனக்கு தெரியும். ஒரு வழக்கறிஞரை நான் எதிர்கொள்கிறேன். அவங்க நினச்சாங்கன்னா இது சிவில் வழக்குங்க, இதில் தலையிட முடியாதுங்க அப்படின்வாங்க. ஆனால் அவங்களே காசு வாங்கிட்டாங்கன்னா நீங்கள் சொத்துல அத்துமுறை நுழையக்கூடாதுங்க, அது தப்புங்க அப்படி சொல்லுவாங்க. மீறினா அவங்க மேலே கேஸ் போடுவாங்கன்னு மிரட்டுவாங்க. இதுக்கு எவ்வளோ பணம்? இவன் காலெல்லாம் எவன் உடைக்குது, இவன் வாயெல்லாம் எவன் உடைக்குது? நீங்கள் அவ்வளோ அப்படி அப்பழுக்கற்றவர்கள். அப்போ இது அடிப்படையில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, நீங்கள் எது வேணால் பண்ணுவீங்க, அது காவல்துறை, அரசாங்கம், அதை யாரும் கேட்கக்கூடாது. கேட்டால் எந்த விஷயத்தையும் அவங்க மேலே கட்டவிழ்த்து விட தயாராக இருக்கீங்க. அப்படித்தான் நான் அதை பார்க்குறேன். சவுக்கு சங்கர் மேலே போட்ட முதல் வழக்கு வரைக்கும் பரவாயில்ல, அது ஒரு சட்ட நடைமுறை நம்ம பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னே நடந்த சம்பவத்திற்கு நீங்கள் அதற்கு பிறகு போடுறீங்க. ஒன்று, அதே குற்றத்திற்காக எத்தனை எஃப்ஐஆர் போடப்பட்டாலும் ஒரே விசாரணை தான், டபுள் ஜியோப்ரெடின்னு இருக்குது. ஒரு குற்றத்துக்கு 2 முறை விசாரணையோ 2 முறை தண்டனையும் இருக்க முடியாது, சட்டத்தோட நிலைப்பாடு. அப்படின்னா ஒரு குற்றம் பண்ணிட்டார், அது 100 ஊரில் பப்ளிஷ் ஆகுது, 100 ஊரில் எஃப்ஐஆர் போட்டு 100 ரிமாண்டு, 100 பெயிலு, 100 ட்ரையலு, 100 சாட்சி விசாரணை பண்ணி 100 தீர்ப்பு வருமா? அப்படி வர முடியுமா? அப்படி வர முடியாது. அப்போ ஒன்று தான். அப்போ இதை ப்ரீட் பண்ணுறாங்க. ப்ரீட் பண்ண அதை வந்து ஒரு பண்ணையில் வச்சு கோழியை வளர்க்குற மாதிரி, முட்டையிட்டு குஞ்சு பொறிக்க வைக்கிற மாதிரி சும்மான வழக்குகள் அப்படியே பொறிக்க வச்சு ப்ரீட் பண்ணி கேசஸ் ஒன் பிஹைண்ட் ஒன் ஒன்றுனா ப்ரீட் பண்ணி அதன் அடிப்படையில் குண்டாஸ் போடுறாங்க. இதே தொடர்பாக இருந்தால் அந்த வழக்கு அது செல்லாது. குண்டாஸ்க்கு அது கிரவுண்டு கிடையாது. அதன் அடிப்படையில் குண்டர் காவல் தடுப்பு சட்டத்துக்கு அடைக்க முடியாது. அப்படி இல்லை, இது வேற வழக்குனா, இந்த வேற வழக்கு பல நாளைக்கு முன்னாடி தான் நடந்தது. 4ஆம் தேதி அவர் கைது பண்ணிட்டாரு. முன்னாடியே தானே புகார் கொடுக்கப்பட்டிருக்கோம். அன்னைக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணால் பூ பறிச்சிருந்தீங்களா? அந்த புகார் வந்தப்போ பறிச்சிங்களா? அப்போ அன்னைக்கு நீங்கள் காசு வாங்கிட்டு நடவடிக்கை எடுக்காமல் இருந்தீங்களா? நான் கேட்குறேன். 1 மாதத்துக்கு முன்னாடியோ 15 நாள், இந்த கைதுக்கு முன்னாடி 15 நாளைக்கு முன்னாடியோ 1 மாதத்துக்கு முன்னாடியோ 2 மாதத்துக்கு முன்னாடியோ நீங்கள் வந்து பணம் வாங்கிட்டு கைது பண்ணாமல் இருந்தீங்களா? எதிர்பொருட்டு நீங்கள் அப்போ வழக்கு பதிவு பண்ணாமல் இருந்தீங்க, கைது பண்ணாமல் இருந்தீங்க. இன்றைக்கி ஏன் பண்ணுறீங்க? இப்போ இதெல்லாம் கேட்கும்போது இந்த புகார்கள் கூட திட்டமிடப்பட்டு பெறப்பட்ட புகார், குண்டாஸ் போடுறதுக்காக பெறப்பட்ட புகார்கள். நல்லா தெரியும் காவல்துறைக்கு இந்த குண்டாஸ் நிற்காதுன்னு நல்லா தெரியும். இதை வந்து நிலைநிறுத்த முடியாது, நீதிமன்றத்துக்கு போனோம். ஆனால் இந்த நடவடிக்கை இருக்குல்ல, இந்த ப்ராசஸ் இருக்குல்ல, நீதிமன்றத்துக்கு அணுகி இந்த குண்டாஸ் நீங்கள் செல்லாதுன்றதை இதை நீங்கள் நிரூபிக்கிறதுக்கு இதில் இவ்வளோ பிழைகள் இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு 6லேருந்து 8 மாதம் ஆகிடும். இப்போ 8 மாதம் குண்டாஸ் போட்டதுனால உள்ளே இருந்து தான் தீரணும் இந்த 8 மாதம். அப்போ இது வந்து ஒரு குரூர அணுகுமுறையாக நான் பார்க்குறேன். எனக்கு இன்னொரு அச்சமும் இருக்குது. அப்போது இனி வரும் காலங்களில், ஏன்னா 22 ஆண்டுகள் தான் இருக்குது. ஆமாம் சார். நம்ம 24 மேலே இருக்கோம், 21 மேலே ஆட்சி மாறிச்சு, 22, 23, 3 ஆண்டுகள் முடிஞ்சிச்சு. கடைசி ஒரு ஆண்டு இவங்க இந்த மாதிரி ஆட்டங்கள் எதுவும் ஆட முடியாது, ஏன்னா அது தேர்தலில் பாதிக்கும்னு அவங்களுக்கு தெரியும். அப்போது இப்போத்துலேருந்தே களத்தை தயார் பண்ணி வைக்கணும். இப்போத்துலேருந்து யாருமே அப்படி பண்ணக்கூடாது. பண்ணி அந்த பயத்திலே வச்சோம்னா இவங்க நிச்சயமாக அதை பண்ண மாட்டாங்க. அப்போது திமுக அரசுக்கு ஒரு ஆதரவான நிலைப்பாடு வரும். அதாவது இந்த குற்றங்கள் வெளியே பேசப்படாது, இந்த ஊழல்கள் வெளியே பேசப்படாதுன்ற நோக்கத்தோட இது தனிநபர் சவுக்கு சங்கர் மேலேயோ ஃபீலிக்ஸ் ஜெரால்டு மேலேயோ போடப்பட்ட வழக்காக நான் பார்க்கல. இது ஊடகத்துறையின் மொத்த பேர் மேலேயும் போடப்பட்ட வழக்காக பார்க்குறேன். ஒரு சாம்பிள், ஒரு ஆளை வந்து ஒரு மாதிரி காமிச்சு போட்டிருக்காங்க. ஆனால் இது ஊடகத்துறை மேலே போடப்பட்ட வழக்கு, ஊடகத்துறை மேலே போடப்பட்ட குண்டர் சட்டமாக தான் என்னோட பார்வையில் நான் பார்ப்பேன். சரிங்க சார். ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேரை வந்து இந்த சவுக்கு சங்கர் கைது ரிலேட்டடாக இன்டர்வியூ பண்ணேன். ஒருத்தவங்களோட கருத்தும் ஒரு மாதிரி இருந்தது. இப்போ தொடர்ந்து நீங்கள் நீதிமன்றங்களை நிறையா பார்த்துருப்பீங்க, அதே மாதிரி இது மாதிரி சிறை காவல்களையும் நிறையா பார்த்துருப்பீங்க. சிறையில் உண்மையாகவே இது மாதிரி வன்கொடுமை, இது மாதிரி அடிக்கிறதுமான விஷயங்கள்லாம் இருக்கும்போது இல்லை, நீங்கள் 100 விழுக்காடு உறுதியாக சொல்லலாம். சிறை வந்து மிக ஆபத்தான இடம்தான், மிக ஆபத்தான, மிக அநாகரிகமான செயல்கள் நிறைந்த இடம் தான். அங்கே நீங்கள் அதாவது இந்த சிறைகள்லாம் உருவாக்கப்படுறது காந்தியன் தியரி, ரிஃபர்மேட்டிவ் தியரின்னு வாங்க. ரிஃபர்மேட்டிவ் தியரின்னா அதோட அடிப்படை கோட்பாடு என்னென்னா, ஒருத்தர் குற்றம் செஞ்சிட்டாரு, அவர் வந்து திருத்தி இந்த சமூகத்தில் போய் மிகச்சிறந்த மனிதராக வாழறதுக்கான ஏற்பாடு பண்ணுறது தான் ரிஃபர்மேட்டிவ் தியரி. அது காந்தியன் தியரின்னு சொல்லுவாங்க.
இது இல்லாமல் இன்னொரு தீர்வு இது. அது வந்து என்னென்னா, குற்றம் செய்தவங்களை இந்த சமூகத்தில் வச்சுக்க முடியாது, அவங்கள ஐசோலேட் பண்ணி தனிமைப்படுத்தி சமூகத்திலேருந்து வெளியே வைக்கணும். அதற்காகத்தான் சிறை அப்படின்ற ஒரு கோட்பாடு இருந்தது. இப்போ அது வந்து மனித நேயத்துக்கு இது வந்து உலக அளவில் அதுக்கான ஸ்டாண்டர்ட்ஸ் மாறும்போது அப்போ ரிஃபர்மேட்டிவாக தான் இருக்கணும். ஆனால் நீங்கள் ஜெயிலுக்குள்ளே தவறி போனீங்கன்னா ரிஃபர்மேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்கள் திருந்தறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இன்னும் மோசமான குற்றவாளிகளை தான் மாறும். ஒரு சின்ன உதாரணம் நீங்கள் பார்த்துங்க. யாராவது ஒரு 100 சாம்பிள் எடுத்துங்க. சிறையிலேருந்து வந்த 100 பேர் சிறைக்கு சென்று வந்த பிறகு எப்படி இருக்காங்க பாருங்கள். இன்னும் மோசமாக தான் மாறி இருப்பாங்க. அவங்களுக்கு அச்சமற்று போயிடும். நிறைய ரவுடிங்க கூட, பொறுக்கிங்க கூட, கொலகாரம் கூட, கற்பழிக்கிறவங்க கூட தொடர்பு ஏற்பட்டுடும். அவங்க தொடர்ச்சியாக குற்றவாளியாக மாற்றுவாங்க. இன்னும் கேட்டால் ஒருத்தர் குற்றவாளியாக மாற்றணும்னா கூட நீங்கள் எதனா கடுமையான சட்டத்தில் நீங்கள் ஒரு ரொம்ப நாள் ஒரு 6 மாதம் 1 வருஷம் சிறையில் வச்சிங்கன்னா தானாகவே ஒரு குற்றவாளியாக மாறுவார். உள்ளே இருந்தே வெளியே வந்துல. அப்போ அப்படித்தான் இருக்குது. நல்ல உணவு கிடையாது. நீங்கள் பேசப்படுது, அந்த உணவில் திருட்டு செய்யப்படுது. ஒத்தனை கிராம் 30 கிராம் பருப்பு கொடுக்கணும், 100 கிராம் சாப்பாடு கொடுக்கணும், 2 முட்டை கொடுக்கணும் அப்படின்னு இருக்குது. ரேஷன் இருக்குன்னா ஒருத்தர் உயிர் வாழறதுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இதெல்லாம் கொடுக்கணும்னு இருக்குது. அதில் கொள்ளை நடக்குது, அதில் தரக்குறைவான பொருள் உள்ளது, அதுலேருந்து வெளியில் திருடு போகுது. இப்படி சிறைத்துறையில் ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது. அங்கே உள்ளே போனீங்கன்னா நீங்கள் அதாவது அங்கே பல ஆண்டு பெண் துணை இல்லாமல் தான் ஆண்கள் இருக்கிறாங்க. சிறைப்பட்டவங்க இருக்கிறாங்க, அது ஆண் சிறை. அப்போ வந்து அவங்க மலவழிப்புணர்ச்சிக்கு பல பேர் யார் வீக்காக இருக்கணும் அவன் இதுக்கு பலியாயே தீரணும். வேறு வழியே கிடையாது. அப்படி வேறு வழியே கிடையாது. அதுக்கு வந்து நீங்கள் அதுக்கு பழக்கப்பட்டவங்களுக்கு அவனுக்கு என்ன வேணும், உனக்கு பீடி வேணுமா, அப்போ நீ வா அப்படின்னு இந்த பீடி கொடுக்கறது. செல்ஃபோனில் சில பேர் பேசுறதுக்கான அதில் அங்கே லீடர்ஸ் மாதிரி இருக்காங்க, தாதாக்கள் மாதிரி. அவங்க வந்து தேவைன்னா செல்ஃபோன் வாங்கி கொடுக்குறது, வெளியில் இங்கே இருந்துக்கிட்டே வெளியில் இருக்கிறவங்களுக்கு பண உதவி செய்ய வைக்கிறது உட்பட பல காரியங்களை அவங்களால செய்ய முடியும். நல்ல உணவு தருவிக்க கூட அப்படிப்பட்ட உள்ளுக்குள்ளேயே ஜெயிலுக்குள்ளேயே சில தாதாக்கள் இருக்கிறாங்க அந்த இதுக்குள்ளே. அப்போ இப்படிலாம் இருக்குதுன்னா அப்போ சிறைச்சாலை எங்கே திருந்துற வகையில் இருக்குது. அப்போ திருந்துற வகையில் சிறைச்சாலை உண்மையிலே ஆபத்தானதான் இருக்குது. இப்போது நமக்கு கண்ணுக்கு தெரிந்த ஆட்கள், பிரபலமானவர்கள் அப்படின்னா அவங்கள நடத்தப்படுற முறை வேறு. ஏன்னா இவங்க வெளியே போய் பேசுவாங்கன்னா அவங்கள நடத்தப்படுற முறை வேறு. ஆனால் அப்படிப்பட்ட பிரபலமானவர்களையே இந்த அரசு, பாசிச திமுக அரசு எப்படி நடத்தியிருக்குன்னு பாருங்கள். ஊருக்கெல்லாம் தெரியும் சவுக்கு சங்கர் வந்து எவ்வளோ பெரிய யூடியூபரு, எவ்வளோ பார்வையாளர் இருக்காங்க, எவ்வளோ விஷயத்தை அவர் பேசக்கூடியவர். இதையும் நாளைக்கு வந்து பேசக்கூடியவர் தெரிஞ்சு அவர் கையை சிறைத்துறைக்குள்ளே உடைக்கிறாங்க. இதற்கு சிறைத்துறை எடுத்துக்கொண்ட பொறுப்புன்னா எடுத்த நடவடிக்கை என்ன? அவர் அந்த செந்தில்குமார் மேலே தான் குற்றமே சொல்கிறாரு. அப்படின்னா அவர் ஏன் அங்கே வச்சிருக்கணும்? ஏன் கோவை சிறையில் வச்சிருக்கணும்? மாற்றி விடுங்க. வேறு எல்லா இடத்துலையும் சிறை தானே. இங்கே வந்து 3 ஸ்டார் ஹோட்டலுங்க கோயம்புத்தூர், அவர் 5 ஸ்டார் கேட்குறாருங்க, அவருக்கு அவ்வளோ செலவு பண்ண முடியாதுங்க. நீங்கள் சென்னையில் இருக்கிற புழல் வந்து 5 ஸ்டார் ஹோட்டலுங்க, அது கொடுக்க முடியாதுங்கன்னு சொல்கிறதுக்கு இல்லையே. இல்லை, சிறைனா சிறை தான். பாளையங்கோட்டையும் சரி தான், திருநெல்வேலியும் சரி தான், புழலும் சரி தான். ஏதோ ஒரு சிறைக்கு மாற்றி விட்டுட்டு போங்க. ஏன் மாற்ற மாட்டேன்றீங்க? அப்போது உள்நோக்கமாக எப்பயுமே அச்சத்தில் வச்சுருக்கணும் அந்த சவுக்கு சங்கரை. அதே போல் அவரை நீங்கள் எப்பயும் தாக்கிறதுக்கான வழிவகை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கணும். நாளைக்கு அது எப்படி கதை வருமோ நமக்கு தெரியாது. நாளைக்கு ஏதாவது ஒன்று நடந்தால் அது எப்போ எந்த விதத்தில் ஒரு கதையாக சினிமா படமாக அது வெளியே வரும்னு நமக்கு தெரியாது. ஏன்னா அந்த மாதிரி கதை எழுதுவார்கள் காவலர்கள், நமக்கு தெரியும். அப்போ இதையெல்லாம் பார்க்கும்போது இதில் நேர்மை என்பது கிஞ்சித்தும் இல்லை. இன்னொன்று, ஃபெலிக்ஸ் கைது செய்யப்பட்டார்ல, கைது செய்யப்பட்டது 2 நாள் வரைக்கும் ஒரு மனைவிக்கு தகவல் சொல்லப்பட, அது தவறு இல்லையா? கைது செய்தவருக்கு இதெல்லாம் சட்டத்திலே இருக்குது. பேசிக் கைது செய்தவரை நீங்கள் 24 மணி நேரத்துக்கு முன்னாடி உள்ள நீதிமன்றத்தில் நிறுத்தணும், ப்ரொடியூஸ் பண்ணணும். ரிமாண்ட்ன்றது 24 ஹவர்ஸ்க்குள்ளே வரணும். அவங்களோட விருப்பப்படுற க்ளோஸான ஆளுக்கு யாராவது ஒருத்தருக்கு தகவல் தெரிவிக்கணும். எஃப்ஐஆர் நகல் கொடுக்கணும். அவங்களுக்கு யாரை நீங்கள் தெரிவிக்கிறீங்களோ அவங்களுக்கு வழக்கறிஞர் வச்சுக்கிறீங்களான்னு கேட்டு வழக்கறிஞருக்கான சந்திக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணணும். இதெல்லாம் அடிப்படை பேசிக் இது. இதெல்லாம் செய்யப்பட்டுதா? ஃபெலிக்ஸோட மனைவி பாவம் இங்கே வந்து தவிச்சு ஓடுறாங்க அந்த வண்டி முன்னாடி பார்த்தோன்னா. நான் கேட்குறேன், இந்த காவல்துறையில் இருக்கிறவங்க மனைவியெல்லாம் இப்படி ஓட வேண்டிய ஒரு சூழல் ஒரு நாள் வராதா? அது உங்களுக்கு நீங்கள் குற்றம் சாட்டவர் மேலே எடுக்கிற நடவடிக்கை அது வேறு. நீங்கள் ஒரு சரியான நபரா, ஒரு சாதாரண நபரா, ஒரு சாதாரண மனிதன், பெரிய இதுவெல்லாம் வேண்டாம், சட்டத்தை கடைபிடிக்கிறவரா அவங்க மனைவி கூட்டு உங்கள் கணவர் இங்கே இருக்காருமா, இத்தனை தேதிக்கு ரிமாண்ட் பண்ண போகிறோம், இந்த நீதிமன்றத்துக்கு வாங்கன்னு சொல்ல முடியுமா? இல்லையா? ஆனால் இவங்க அழைக்கும் போதெல்லாம் அந்த காவலர் ஃபோனே ஏன் எடுக்காமல் போகிறாங்க? அதோட அர்த்தம் என்ன, பொருள் என்ன? காவல்துறையில் இருக்கிற ஒரு காவலர் ஃபோன் எடுத்து பதில் சொல்ல வேண்டிய சட்ட கடமை இருக்கா இல்லையா? இருக்குது சார். அப்போ ஏன் செய்யலை அப்படின்னா அவர்கள் எவ்வளோ தூரம் அதாவது அவருடைய மனைவியையும் பிள்ளைகளையும் செய்கிற சித்திரவதை கொடுமை என்பது ஃபெலிக்ஸை பாதிக்கும்.
அது என்ன ஒரு முன்மாதிரி அமையும்னா எல்லா பத்திரிகையாளர்களுக்கும் நீங்கள் வந்தீங்கன்னா இப்படிலாம் உங்கள் குடும்பம் ரோட்டில் ஓட வேண்டிய சூழ்நிலை வரும்ன்ற சொல்கிற செய்தியாக தான் நான் பார்க்குறேன். அப்போ எந்த விதத்துலையும் திமுக அரசு அறமோ நேர்மையோ சட்டத்தையோ பின்பற்றுகிற அரசியலையும் தான் நான் பார்க்குறேன். ஓகே சார். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் பதவி ஏற்றதுக்கு அப்புறமா முதல்வராக ஒரு விஷயம் சொன்னார், பத்திரிகையாளர்களையும் ஊடகவியலாளர்களையும் முதல் நில கள பணியாளர்களை அறிவிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். காவல்துறை ஒத்துழைப்பு இல்லாமல் ஒரு ஏரியாவில் இங்கே இப்போ அமெரிக்காவிலேருந்து வந்து இங்கே திருடுவாங்க.